லாஸ்ட் வீக் தங்கச்சி விக்னேஸ்வரி வந்து கால் பண்ணி அக்கா ட்ரெண்டிங்ல இருக்கிற பலூன் அக்கா கான்ட்ரவர்சியை பத்தி வீடியோ போடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா. பலூன் அக்காவா யாருமா அது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவ என்ன சொன்னா, நம்ம வந்து நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன், நீங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம போடலாம் அப்படின்னு சொன்னா. அப்புறம் ஆனா அவ பிஸி ஆயிட்டா, விட்டுட்டா. நான் வந்து 2 days பேக் வந்து எதாச்சும் பிரியாணி மேனோட பலூன் அக்கா ரோஸ்ட் வீடியோ பார்த்தேன். பார்த்த உடனே என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சேன்னா, சரி இது யாருன்னு பாப்போம் அப்படின்னு நினைச்சேன். பட் அப்பவும் மறந்துட்டேன். இன்னைக்கு மார்னிங் எதேச்சியா வந்து சரி ஓகே யார் தான் அது அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேஜை ஓபன் பண்ண எனக்கு அப்படியே பயங்கர பதட்டம் ஆயிடுச்சு. ஐயோ என் நியூஸ் ஃபீட் ஃபுல்லா இது வந்துருமே, இப்போ இதை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு பதட்டம் ஆயிடுச்சு. ஆனா அந்த பதட்டத்தை விட பெரிய ஷாக் என்ன தெரியுமா, மேல இருக்கிற ஃபாலோவர்ஸ் 844K ஃபாலோவர்ஸை பார்த்த உடனே அப்படி ஒரு ஷாக்கு. ஆனா அந்த ஷாக்கை விட மிகப்பெரிய ஷாக் என்ன தெரியுமாங்க, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. மியூச்சுவல்ஸ்ல இருக்கிற 4 பேர், இந்த 4 பேர்ல 2 பேர் பெரிய செலிபிரிட்டி வேற, இன்னும் 2 பேர் வந்து எனக்கு ட்விட்டர்ல வந்து பிக் பாஸ் இது ஸ்பேஸ் எல்லாம் போடும்போது அமைஞ்ச உடன்பிறவா சகோதரர்கள். இந்த சகோதரர்கள்லாம் அவங்களோட ஒரிஜினல் ஐடியா எனக்கு தர மாட்டேன்னாங்க, என் ஐடியா ஃபாலோ பண்ண மாட்டேன்னாங்க. ஆனா பலூன் அக்கா வீடியோஸ வந்து ஒரிஜினல் ஐடியில ஃபாலோ பண்றாங்க. மனவலியா இருக்குங்க, தாங்க முடியல. பலூன் அக்கா வீடியோஸ பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு அவ கேட்டதுக்காக சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் குப்பை கிழிச்சு இப்படி கிழிச்சு குப்பையில போட்டுடலாம், அவ்வளவுதான்.